ஹாய் கைஸ், வணக்கம். ஓஎம்ஆர் ரோட், ஈசிஆர் ரோடு, இந்த ரெண்டு ரோடையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் ரோடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிங்க் ரோடு கனெக்டிவிட்டி மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் ரோடு திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோயில் கோபுரத்தோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு ஆப்போசிட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் திருப்போரூரில் இருக்கிற ஃபேமஸான கோவில், கந்தசாமி முருகன் கோவில். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் இதுதான். இந்த கோபுரத்துக்கு எதிர்க்கவே ஒரு சின்ன ரோடு ஒன்று போவோம். ஸோ அங்கேருந்து தான் இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது. திருப்போரூர் நெம்மேலி இந்த லிங்க் ரோடு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.3 கிலோமீட்டர் இருக்கும். திருப்போரூர் கந்தசாமி முருகன் கோயில் மெயின் கோபுரம் ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த லிங்க் ரோடு ஈசிஆர் ரோட்டில் நெம்மேலின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் தான் முடியுது. திருப்போரூர் நெம்மேலி லிங்க் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லிங்க் ரோடு ஸ்டார்ட் ஆகிற இந்த பகுதி ரோடு ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். பட் போக போக ரோடு ஃப்ரீ ஆகிடும். இந்த லிங்க் ரோடு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே 2 லேன் ரோடு தான். ரோடு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல மேடு பள்ளங்கள்லாம் இருக்குது. 2-3 ஷார்ப்பான வளைவுகள்லாம் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் 2 வீலர் காரில் வரவங்க தாராளமாக இந்த ரோடை யூஸ் பண்ண முடியும். பட் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நைட் டைமில் இந்த ரோடை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃப். இல்லை உங்களால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ரோடை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ரோடை யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் திருப்போரூர் டவுன் உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. சென்னையிலேருந்து ஓஎம்ஆர் ரோடு வழியாக வரும்போது திருப்போரூருக்கு முன்னாடி எஸ்எஸ்என் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருப்போரூர் பைபாஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த பைபாஸ் ரோடு வழியாக இந்த லிங்க் ரோடுக்கு ரீச் பண்ண முடியும். இந்த லிங்க் ரோடுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், டோல் பே பண்ணாமல் சென்னையிலேருந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் கோவளம் இல்லை மகாபலிபுரமாக இருந்ததுன்னா இந்த லிங்க் ரோடு வழியாக நீங்கள் டோல் பே பண்ணாமலே ரீச் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ சென்னை அடையார் இல்லை திருவான்மையூர்லேருந்து நீங்கள் கோவளம் இல்லை மகாபலிபுரம் வரணும்னா ஈசிஆர் ரோடு வழியாக வந்தீங்கன்னா காணாத்தூரில் டோல் பே பண்ணணும். ஓஎம்ஆர் ரோடு வழியாக வந்தீங்கன்னா எய்தர் சோழிங்கநல்லூர்லேருந்து ஈசிஆர் ரோடு கனெக்ட் பண்ணுற அந்த லிங்க் ரோடு வழியாக மறுபடியும் காணாத்தூரில் டோல் பே பண்ணி தான் நீங்கள் கோவளம் பீச்சோ இல்லை மகாபலிபுரம் ரீச் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த கனெக்ஷன் கேளம்பாக்கத்தில் ஒரு லிங்க் ரோடு இருக்குது. கேளம்பாக்கம் டு கோவளம் போகிற அந்த லிங்க் ரோடு வழியாக போனீங்கனாலும் டோல் பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் திருப்போரூர் இந்த லிங்க் ரோடு வழியாக வந்தீங்கன்னா டோல் எதுவும் பே பண்ணாமல் கோவளம் மகாபலிபுரம் ரீச் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த சஜஷன் சென்னையிலேருந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் கோவளம் இல்லை மகாபலிபுரம் டோல் பே பண்ணாமல் வரவங்களுக்கு இந்த லிங்க் ரோடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் ரோடில் ட்ராவல் பண்ணோன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவும் கிடையாது. பஸ் சர்வீஸ்லாம் எதுவும் ஆப்ரேட் பண்ணல. ஷேர் ஆட்டோ ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு 10 நிமிஷம் மேலே வெயிட் பண்ணி பார்த்தேன். ஷேர் ஆட்டோ எதுவும் வந்த மாதிரி தெரியல. அதனால் அந்த வழியாக போன 2 வீலரில் லிஃப்ட்டு கேட்டு தான் நான் ட்ராவல் பண்ணேன். அதனால் வீடியோ அந்தளவு குவாலிட்டியாக எடுக்க முடியல. சில இடத்துல ஷேக்னஸ் இருந்திருக்கும். ரைட் சைடில் பார்க்குற வியூ தான் சால்ட் லேக். இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் தான் இவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பக்கிங்ஹாம் கெனாலும் இருக்குது. இந்த போர்ஷன் ஆஃப் த ரோடு ட்ராவல் பண்ணும்போது வியூ சூப்பராக இருக்குது. 2 பக்கமாக தண்ணி, நடுவில் ரோடு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்தது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த ரோடு தான். அந்த ரோடு இதே மாதிரி தான் சென்டரில் ரோடு இருக்கும், 2 பக்கமும் அந்த கடல் தண்ணி இருக்கும். ஆல்மோஸ்ட் அதே டைப்பில் தான் இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த ரோடும் அமைஞ்சிருக்கு. இந்த லிங்க் ரோடு முடிகிற பகுதியான நெம்மேலி ஈசிஆர் ரோடில் அமைஞ்சிருக்கு. அந்த லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா டுவர்ட்ஸ் கோவளம் சென்னை போகலாம். ரைட் திரும்பினீங்கன்னா மகாபலிபுரம் பாண்டிச்சேரி போகலாம். அந்த லொக்கேஷன்லேருந்து கோவளம் பீச் வெறும் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். மகாபலிபுரம் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ கோவளம் மகாபலிபுரம் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த லிங்க் ரோடு முடிகிற அந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. ஈசிஆர் ரோடில் கனெக்ட் ஆகிற அந்த நெம்மேலின்னு அந்த பகுதிக்கு ஆப்போசிட்டே தான் நெம்மேலி பீச்சும் இருக்குது. நீங்கள் திருப்பூர் கோயில் விசிட் பண்ணிட்டு பீச் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த லிங்க் ரோடு வழியாக பீச்சும் விசிட் பண்ணலாம். திருப்போரூர் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து டைரெக்டாக திருப்போரூருக்கு பஸ் கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது.
தாம்பரத்துலேருந்தும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, செங்கல்பட்டுலேருந்தும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. பட் சென்னையிலேருந்து வரவங்க திருப்பூர் வரணும்னா OMR ரோடு தான் ஒரு டைரக்ட் ரோடு, இல்லைனா ஈசிஆர் ரோடு வழியாகவும் வரலாம். தாம்பரத்துலேருந்து வரவங்க சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம் வந்து திருப்பூர் வர முடியும். செங்கல்பட்டுலேருந்து வரவங்க செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் டைரக்ட் ரோடே இருக்குது, அந்த வழியாகவும் திருப்பூரூர் வந்து ரீச் பண்ண முடியும். இந்த லிங்க் ரோடு முடிகிற பகுதியான நெம்மேலி ரீச் பண்ணிட்டோம். திருப்பூரூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் டைம் ஆச்சு. இதுதான் வந்து ஈசிஆர் ரோடு. இந்த லொக்கேஷனில் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா கோவளம் சென்னை போகலாம், ரைட் திரும்பினீங்கன்னா மகாபலிபுரம் பாண்டிச்சேரி போகலாம். இந்த ரோடுக்கு ஆப்போசிட்லேயே நெம்மேலி பீச்சும் இருக்குது. நீங்கள் பீச் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோவளம் மகாபலிபுரம் போகணுன்னு அவசியம் கிடையாது, இந்த நெம்மேலி பீச்சும் விசிட் பண்ணலாம். இந்த லிங்க் ரோடு முடிகிற நெம்மேலி இந்த லொக்கேஷன்லேருந்து லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா டுவர்ட்ஸ் கோவளம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும். ரைட் திரும்பிங்கன்னா மாமல்லபுரம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கோவளம் மாமல்லபுரம் நடுவில் தான் இந்த லிங்க் ரோடு வந்து லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதாங்க இந்த OMR ரோடையும் ஈசிஆர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற திருப்பூரூர் நெம்மேலி லிங்க் ரோடு பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நன்றி, வணக்கம்.